ரெடி? ஏங்க அடிக்கிற மாதிரியே நிக்கிறீங்க? பயம் இருக்கு. ரெடி பாருங்க. ப்ரோ லைட்டா ரெடியா? ஆகுங்க. ஆக்சுவலாக இது 6 நாள் கோர்ஸு சார். நீங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம், நான் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக இவர் பேர் வந்து ரகு. இவர் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்காரு. இவங்க ஒய்ஃபும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு. ஸோ இவங்க கரூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் என்ன டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஸோ அவங்க ஒய்ஃப் மெஹந்தி பண்ணிருக்காங்க. ஸோ இவர் நெயில்ஸ் கற்றுட்டு அவங்க பிஸ்னஸோட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ கரூர்லேருந்து வந்திருக்காப்புல. ஸோ இவர் ஏன் நம்ம ஸ்டுடியோவை அங்கேருந்து இவ்வளோ தூரம் சூஸ் பண்ணோம்? ஏன்னா கரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். கரூருக்கு அந்த சைடு இன்னொரு ஊர்லேருந்து வரணும். ஸோ டெய்லி 2 பஸ் மாறி வராப்புல. காலையில் 11 மணிக்கு கிளாஸு. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு தான் இங்கே வரணும். ஸோ அவ்வளோ தூரம் ஒரு 6 நாள் கிளாஸு. பட் ஆனால் 7 நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்த 7 நாளும் டெய்லி வந்து போயிருக்காரு. இன்றைக்கி ஃபைனல் டே, இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ டே. ஸோ இன்றைக்கி அவங்க மிஸ்ஸஸை தான் வந்து மாடலாக கூப்பிட்டு வந்திருந்தாரு. ஸோ அவங்க கைக்கு தான் நெயில்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட ஃபோட்டோலாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கேட்போம். சொல்லுங்கள். ஆக்சுவலாக 6 நாள் வந்து கிளாஸ் சொல்லியிருந்தாரு. மொத்தமாக 7 நாள் முடிச்சிட்டாரு. 7 நாள் எடுத்துட்டாரு. இதில் மற்ற இடத்துல எப்படி சொல்லி தருவாங்கன்னு தெரியல. இவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒவ்வொரு டவுட்டுக்கும் வந்து ஃபுல்லாகவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணார். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் டவுட்டு கேட்குறது வந்து எதுவுமே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஃபுல்லாக கிளியராக வந்துட்டு டவுட்டை கிளியர் பண்ணிட்டாரு. மற்ற ப்ராக்டிஸுக்கும் வந்துட்டு வந்து எதுவுமே இல்லை. அவர் பாட்டு ஃபுல்லாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? கண்டிப்பாக நெயில்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நான் வேற ஒரு ஃபீல்டுலேருந்து தான் இந்த நெயில்ஸை சூஸ் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3.5 years ஆச்சு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மென் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஸோ இவர் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நான் கிளாஸில் பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த ஒர்க்கில் ஒரு ஃபாஸ்ட்டு, சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான். பட்டு ஒரு ஆண்றதுனால இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. பிரதருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். சீக்கிரம்